வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் வந்து நிறைய சேட் வந்து பண்ணுவீங்க. ஸோ அந்த சேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ்கள் வந்து தவறுதலாக வந்து போகக்கூடியமைக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அனைத்தும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஷேர் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும். இதில் வந்து கூகுளை வந்து நீங்கள் வந்து கொடுத்து கொடுங்க. ஓகே, கூகுளை கொடுத்து வந்து நீங்கள் முதல்ல வந்து சைன்அப் வந்து பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும். அந்த ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ கீவேர்டு இருக்கும். ஸோ அந்த கீவேர்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கேட்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கீபேர்டுடைய நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் தேவையான நம்பர்ஸ் பட்டனை வந்து ஒன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் தேவையான இந்த மாதிரி வந்து ஒன் பண்ணக்கூடிய மேகும். அதை ஒன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து டன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கீபேட் கஸ்டமர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஓகே, பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வதன். ஓகே, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணும்போது வந்து ஏதாவது வேர்ட்ஸ் வந்து தவறுதலாக இருந்துச்சுன்னா அதை வந்து சரியாகக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாய்ன்னு வந்து டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து போடுறேன். ஸோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திப்பாங்க. ஸோ நான் வந்து ஏ எழுத்தை வந்து போட்டிக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மைக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்திப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்திக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து HAN மட்டும்தான் நான் கொடுத்திக்கிறேன். ஸோ இதில் வந்து HAN இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து அனைத்து வந்து கொடுத்திப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் அந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து கொடுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதனூடாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து மாற்றும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து மாறிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் டைப்பிங் பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் தெரியலாட்டி ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுத்து 2 எழுத்து அடிச்சுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து எடுத்து தந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து சேட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து அமையக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.